கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி உங்களுக்காக. இன்று மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள இறை வார்த்தைகளிலே திருத்தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பற்றியும் அதை பின்பற்றி நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் நமக்கு இறைவன் போதிக்கின்றார். 12 திருத்தூதர்களையும் அழைத்து அவர்களுக்கு தீய ஆவிகளை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் அதிகாரம் கொடுக்கின்றார். அதிகாரம் கொடுத்து சொல்லுகிறார், நீங்கள் பிற இனத்தாரிடம் எங்கும் செல்ல வேண்டாம், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார்? பிற மக்கள் என்ன ஆண்டவருக்கு தேவையில்லையா? தேவைதான். ஆனால் இஸ்ராயல் மக்கள் பாவத்தில் மிகுந்து, காரணம் எகிப்திலிருந்து மீட்டு வந்த யாவே தெய்வத்தின் கட்டளைகளை மீறி பலிபீடங்களை அமைத்து சிலை தூண்களை அமைத்து இருமனம் கொண்டவர்களாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் தண்டனைக்கு தப்ப மாட்டார்கள் என்று இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. எனவே அத்தகைய ஆண்டவரின் கோபாக்னியிலிருந்து அந்த மக்களை முதலிலே மீட்க வேண்டும், பிறகு பிற இனத்தாரிடம் செல்லலாம் என்பது ஆண்டவரின் திட்டம். அவர் பிற இனத்தார் வேண்டாம் என்றால் நீங்களும் நானும் ஆண்டவரை அறிந்திருக்கவே முடியாது. அதுவல்ல ஆண்டவரின் திட்டம். ஆண்டவரால் மீட்கப்பட்ட இஸ்ராயல் மக்கள், அவர்கள் ஆண்டவரை மறுதலித்து தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாகி கிடக்கின்ற அந்த மக்களை மீட்டுவிட்டு பிற மக்களை பார்க்கலாம் என்பதுதான் திட்டம். அதனால்தான் நாம் இன்று மீட்கப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, திருத்தூதர்களுக்கு எவ்வாறு அதிகாரத்தை கொடுத்தாரோ அதே போல நமக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு ஆண்டவருடைய சீடர்கள், நமக்கும் பேய்களை ஓட்டவும் நோய்களை குணமாக்கவும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உடனே நம்ம மார்கட்டி கொள்வோம், நான் பேய் ஓட்டுவேன், நோயை குணமாக்குவேன் என்று. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நம்மிடையே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடையே இருக்கின்ற தீய குணங்கள், கோபம் என்கிற பேய், சுயநலம் என்கிற பேய், மனிதாபிமானமற்ற செயல் என்ற பேய், இந்த பேய்களை முதலிலே நம்மிலிருந்து ஓட்ட வேண்டும். இரண்டாவது, ஜாதி சமய மொழி வேறுபாடுகள் என்ற நோய்கள் நம்மிடையே நிறைந்து கிடக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஜாதிய கொடுமைகள். பள்ளிக்கூடங்களில், ஏன் திருச்சபையிலும் கூட இன்று குருக்கள் மத்தியில், கன்னியர்கள் மத்தியில், இறை மக்கள் மத்தியில ஜாதிய வெறி இவற்றையெல்லாம் வைத்துவிட்டு நாம் இறையரசை கட்டுவது என்பது இயலாத காரியம். நான் பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். சில ஆலயங்களுக்குள் பிற இனத்தர் வர எந்த அனுமதியும் இல்லை. அவ்வாறு வந்தாலும் குடும்ப அட்டை கொடுக்கப்பட மாட்டாது. இந்த ஜாதிக்குத்தான் இந்த ஆலயம், அந்த ஆலயத்திலே எவ்வாறு ஆண்டவர் குடியிருப்பார்? நாம் எவ்வாறு நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியும்? இந்த ஜாதிய நோய் நம்மை விட்டு மாற வேண்டாமா? ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்க, நாம் அதை மாற்ற வேண்டும். நாம் ஜாதியை பற்றி கொண்டு, நான் இந்த மொழியை சார்ந்தவன், இந்த ஜாதியை சார்ந்தவன், இந்த சமயத்தை சார்ந்தவன் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவனுக்குள்ளே பிரிந்து கிடக்கின்றோமே. ஏக பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபை எதிர்த்து போன மக்கள் இன்று எத்தனை கூறுகளாக பிரிந்து கிடக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் உள்ளம் போட்டி, பொறாமை. வணங்குவது ஒரே கடவுளை, ஏன் ஒரு மனம் கடவுளை இருக்க முடியவில்லை? மெய்யான மீட்பின் திருச்சபையை, தாய் திருச்சபை சுற்றிலும் போலி சபைகளை உண்டாக்கி மீட்படைய விடாமல் அழகை செய்து பணியிலே நாம் விழுந்து கிடக்கின்றோம். இங்கொரு கால், அங்கொரு கால். கைதட்டி ஆர்ப்பரிக்க ஒரு சபை, பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்க, திருமணம் நடத்த ஒரு தாய் திருச்சபை. இருமனம் கொண்டவர்கள், அதுதான் முதல் வாசகத்திலே சொல்கிறார். இருமனம் கொண்டவர்களாய், கல்மனம் உடையவர்களாய் இருக்கிறார்கள், இவர்கள் ஆண்டவருடைய தண்டனைக்கு தப்ப மாட்டார்கள் என்று முதல் வாசகத்திலே கூறப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த நோய்கள், இந்த பேய்கள் நம்மை விட்டு மாற வேண்டும். அதற்காகத்தான் இறைமகன் இயேசு வந்தார். ஆன்மீக மாற்றங்களையும் சமூக மாற்றங்களையும் அவர் தனது உயிரை கொடுத்து திருத்தினார். இன்று நாம் கிறிஸ்துவை தலைவராக, மீட்பராக, நல்லாயனாக, கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கும் நாம் அவரது போதனைகளுக்கும் அவரது வாழ்வுக்கும் முற்றிலும் மாறாக வாழ்ந்து கொண்டு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். மாறுவோம், மாற்றுவோம். நம்மிலே அந்த மாற்றம் தொடங்கட்டும். ஜாதிய வேறுபாடுகள், சுய நலத்தினால் செய்கின்ற பாவங்கள், ஒதுக்குதல்கள், வெறுப்புகள் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு, ஆண்டவரே, நாங்களும் உம்மை போல எல்லோரையும் நேசித்து உமது அன்பின் அரசை கட்ட எங்களை பயன்படுத்தும் என்று ஜெபிப்போமா. எங்கள் நல்ல தகப்பனே, இறைமகன் இயேசு வழியாக எங்கள் வாழ்க்கையின்
அரிய பாடங்களை, உயரிய பாடங்களை கற்றுத்தந்தீரே, நன்றி அப்பா. அன்பின் தகப்பனே, ஒரே ஆயனாகிய உம்மை பின்தொடரும் மந்தையின் ஆடுகளாகிய நாங்கள் எங்களுக்குள்ளே இத்தனை பிளவுகள், பிரிவுகள். அன்பின் தகப்பனே, இந்த பேய்களும் நோய்களும் ஓட அப்பா உமது அதிகாரத்தை, உமது அன்பின் பிள்ளைகள் நாங்கள் பயன்படுத்தி இந்த பேய்களையும் நோய்களையும் ஓட்ட எங்களுக்கு இன்னும் வல்லமை தாங்க, அதை உணர்ந்து கொள்ள இறை ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்கிறேன். அப்பா, இவை மாறாமல், இந்த நோய்களும் பேய்களும் பிணிகளும் மாறாமல் உமது அரசை கட்டுவோம் என்பது பொய்யான வாக்குறுதி ஆண்டவரே. எனவே மனமாறைகளை மன்னித்து உமது அன்பின் அரசை கட்டி எழுப்ப நாங்கள் எல்லோரும் அந்த ஒரே கிண்ணத்தில் பருகி ஒரே அப்பத்தில் உண்ணும் இயேசுவின் ஒரே பிள்ளைகள், அந்த தகப்பனின் பிள்ளைகளும் உணர்ந்து வாழவும் நீர் எங்களுக்கு தந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நற்செய்தி அறிவித்து உமது அரசை கட்டி எழுப்பவும் எங்களை பயன்படுத்த வேண்டும். அன்னை மரியாதையோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் போதனைகள் எல்லாம் நல்லவை, கடைபிடிப்பதில் தான் நாம் தவறி போகிறோம். இன்னும் அப்பா, நாங்கள் உமது போதனைகளை கடைபிடிக்கிறோம் என்று வாக்குறுதி கூறி இந்த நாளை இனிய நாளாக்குவோம். ஆமென்.